தேவ பிள்ளைகளே, இந்த உலகமானது நல்ல சமுதாயத்திலே மேன்மையுள்ளவர்களை, உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களை தான் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். அவர்களுக்கு ஞானம் இருக்கிறதோ இல்லையோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்கிறதோ இல்லையோ, செல்வந்தனாக இருப்பார்கள் என்றால், அரசியல் பலம் இருக்கும் என்றால், பதவிகளும் பட்டங்களும் இருக்கும் என்றால், அவர்களை குறித்து உயர்த்தி பேசிக்கொண்டே இருக்கும் இந்த உலகம், இந்த சமுதாயம், இந்த ஜனங்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். ஆனால் பரலோக ராஜ்யமானது அப்படிப்பட்டதல்ல. உயர்ந்தவனை தாழ்த்துகிறதும் தாழ்ந்தவனை உயர்த்துகிறதுமாயிருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்றால், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பவன், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிபவன், இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் உயர்த்துவார். அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகம் உன்னுடைய ஞானத்தை கண்டும், இந்த உலகம் தேவனுக்குள் நீ வாழ்கிறதை கண்டும் உன்னை பழித்து பேசும், புறங்கூறும், உன்னை கீழே விழத்தள்ளும், உன்னை ஒதுக்கும். இந்த உலகமானது அப்படிப்பட்டதுதான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உன்னுடைய தாழ்மையை பார்க்கிறார். நீ தாழ்ந்து போய் இருக்கிற இடத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னை எந்த இடத்திலெல்லாம் மென்மை பாராட்டாதபடிக்கு ஜனங்கள் உன்னை மிகவும் நகைத்து பேசுகிறார்களோ, கிண்டல் அடித்து கேலி அடித்து பேசுகிறார்களோ, அந்த இடத்திலே தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார். காரணம், உன்னுடைய தாழ்மை எண்ணத்தை தேவன் பார்க்கிறார். உன் தாழ்மையின் இருதயத்தை பார்க்கிறார். மற்றவர்களை நீ உபசரிக்கும் முறையை பார்க்கிறார். தேவன் மூலமாக தேவனிடத்தில் இருந்து நீ பெற்றுக்கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதை அவர் பார்க்கிறார். மனிதர்கள் பார்ப்பது போல அல்ல. அதனால்தான் தேவன் உனக்கு இப்பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உபாகமம் 28:1 பிரகாரமாக, உன் தேவனாகிய கர்த்தர் நான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஜனங்களின் மத்தியிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார். எந்த இடத்திலே தாழ்த்தப்பட்டாயோ, எந்த இடத்திலே ஒதுக்கப்பட்டாயோ, அந்த இடத்திலே, அந்த ஜாதிகளின் மத்தியிலே, ஜனங்களின் மத்தியிலே உன்னை மேன்மையாக, சிறந்தவளாக வைக்கப் போகிறார். சொந்தங்கள் உன்னை ஒதுக்கட்டும், உறவினர்கள் உன்னை ஒதுக்கட்டும், உன் குடும்பமே உன்னை ஒதுக்கட்டும், பயப்படாதே. அவர்கள் மத்தியிலே நீ மேன்மையடைய போகிறாய் என்பதுதான் உண்மை. God bless you.